தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஜியாக்கா, ஜனனி, நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். புதுசாக இந்த எல்லாரையும் சிஸ்டர், ரொம்ப வேதனைன்னா அல்வினுடையது தான். அல்வினை நான் அவ்வளவு 2 வருஷம் 3 வருஷம் நான் பார்க்கல. இருந்தாலும் ரொம்ப இடைப்பட்ட காலங்களில் நான் பார்த்ததுல அல்வின் ரொம்ப நல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லா மெயின்டைன் பண்ணுற ஒருத்தர். அது மட்டும் இல்லை, சபையில் ரொம்ப பிரயோஜனமாக தபலா வாசிக்கிற நல்ல இன்ட்ரெஸ்டோட தபலா வாசிக்கிறத கேட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். நான் ஆல்வின் தபலை வாசிக்கிறத பார்த்து நம்ம குழந்தைங்க பாடும்போது அதை பார்த்து நல்லா அவங்களுக்கு சந்தோஷம், கை தட்டுவாங்க பாட்டு பாடும்போது. ரொம்ப ஆனால் ஆல்வின் சொன்னாப்படி இது என்னுடைய கடைசி, இது கோயம்புத்தூர்ல கடைசி கிடையாது. யூ வில் கம் பேக், டோன்ட் வரி. ஓகே, maybe you will come back as a visitor, okay, but you will come back, not last. Okay, so always we welcome you if I am here. We don't know. Okay, anyway, நம்ம இன்னைக்கு மனப்பாட வசனம் சொன்னோம் இல்ல, என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே நீர் எல்லாம் அறிந்திருக்கின்றேன். என்னுடைய நாவில் ஒரு சொல் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீர். ஏன்னா என்னுடைய சொல் பரவுதுன்னா எங்கிருந்து வரணும்? எங்கிருந்து வரணும்? வாயிலிருந்து வந்துருமா? எங்கிருந்து வரும்? இதயத்துல இல்ல, நம்மளுடைய இதயத்திலிருந்து வருது. அந்த இதயத்திலிருந்து வருகின்ற சொல் தேவனால் கொடுக்கப்பட்டது இல்ல, தேவனால் கொடுக்கப்பட்ட வசனம் அல்லது தேவனால் கொடுக்கப்பட்ட சொல். ஏன்னா நம்மளுடைய தேவனுடைய பேர் என்ன? நம்முடைய தேவனுடைய பேர் என்ன? சவுண்டா சொல்லுங்க கொஞ்சம். ஏதா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சவுண்டா சொல்ல முடியுமா? நம்மளுடைய தேவனுடைய பேரே என்ன? வேர்ட். அவர் வார்த்தையாக இருந்தார். வார்த்தை என்னாச்சு? மனுஷனாக பூமியில வந்தது. அவர் வார்த்தை. அப்ப அந்த வார்த்தை தான் மனிதனுக்குள்ளாக. அதுதான் நீங்க யோவானுடைய சுவிசேஷம் எடுத்து வாசிக்கும் போதும் நம்முடைய வசனங்கள் முழுவதும், அதாவது ஆதியாகமத்திலிருந்து கடைசி வரை வாசிக்கும் போது தேவன் அவர் என்ன சொல்றாரு? மோசையும் கூட அவர் பேசும்போது கூட அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் உன்னோடு பேசுகின்றேன். ஓகே, நான் உன்னோடு பேசுகின்றேன். இந்த மாதிரி ஒரு தேவன் வேறு யாராவது பேசுறது உண்டா அப்படின்னு கேட்கிறார். அவர் நேரடியாக ஒரு மனிதனை போல பேசுகின்றார். ஆனா என்ன இருக்கு? ரூபம் இல்லை. ரூபம் இல்லாமல் அவர் பேசுகின்றார். அந்த ரூபம் தான் இயேசு கிறிஸ்து. புதிய ஏற்பாடு பிரகாரம் அந்த வார்த்தை என்னாச்சு? மாம்சமாகி நம்மளோடு வாசம் பண்ணினார். அதுதான் நேற்றைக்கு நாங்க இங்க நான் ஜபத்துக்காக நாங்க வந்தபோது ஜோர்ஜ் பிரதர் சொன்னாரு, நாளைக்கு மெசேஜ் கொடுக்கணும். நானே பயந்துட்டேன், உண்மையிலே நான் பயந்துட்டேன். ஏன்னா மோசஸுக்கு உடம்பு சரியில்லை, நாளைக்கு மெசேஜ் கொடுக்கணும் போது எனக்கே தெரியல நான் என்னத்தை எடுக்கிறதுக்கு தாவே. என்னை தேற்றின இந்த வசனம் தான் என்னை தேற்றிச்சு. உன்னுடைய வாயில் சொல் பிறவாதற்கு முன்பே நான் என்ன எல்லாம் நான் அறிவேன். சொல் கொடுப்பதும் கர்த்தர் இல்ல, எல்லா அனுகிரகங்களும் கிருபைகளும் அவர் தான் கொடுக்கிறது. நம்ம ஒன்றும் பயக்க வேண்டிய தேவையில்லை. நான் சொன்னேன், ஓகே பிரதர், நான் ஜெபம் பண்றேன். என்னாச்சு? போய் இங்கிருந்து போகும்போது லேட் ஆயிடுச்சு. போய் எல்லாம் இது பண்ணி வீட்டில் போய் சாப்பிட்டு பார்க்கும்போதே மணி 12 மணி ஆயிடுச்சு. நான் நினைச்சேன், சரி 5 மணிக்காவது எந்திரிச்சிடலாம், எந்திரிச்சு ப்ரிப்பேர் பண்ணலாம். என்னுடைய மகள் கிறிஸ்டினா என்ன பண்ணிட்டா, மொபைலுடைய சவுண்டை வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான்
அலாரம் அடிக்க பார்த்தா 7 மணி ஆயிடுச்சு. 7 மணி ஆயிடுச்சு. அலாரம் அடிக்கலைன்னு பார்த்தா அப்புறம் அனிதா கூப்பிடுறா. அப்படி கூப்பிடும் போது தான் 7 மணிக்கு நல்லா டயர்டா இருந்தது. நல்லா தூக்கம். 7 மணி நான் எந்திரிக்கும் போதே கட்டாவே நான் என்ன பண்ணுவேன், நான் என்னத்தை எடுப்பேன். அப்போ ஓ அவ்வளவுதான். கர்த்தருடைய வசனம், கர்த்தர் தான் கொடுக்கிறது, நம்ம ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாம் வந்துட்டு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரோ அதை நம்ம பேசணும், அவ்வளவுதான். அதெல்லாமே நம்மளுடைய சொந்த புத்திக்கும் நம்மளுடைய சொந்த பலத்தினாலையும் அல்ல. கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வசனமும் கர்த்தருடைய அந்த பராக்கிரமான செயல்களும் வந்துட்டு அவர் கொடுக்கிறது, அந்த ஆவியானவர் கொடுக்கின்றது, அவ்வளவுதான். அல்லாம நம்ம வந்துட்டு சொந்த பலத்தினால நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது இல்ல. நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. நம்மளாம் வந்து ஒரு சின்ன ஒரு பல்லு வலி வந்தா போதும், ஒரு சின்ன தலைவலி வந்தா போதும், அப்படியே நம்ம என்ன ஆயிரும், முடிஞ்சிடும் அப்படியே. அப்படிப்பட்ட மனுஷர்கள் வந்து பலவீனமான மனுஷர்கள். ஆனா அந்த பலவீனத்தையும் தாங்கக்கூடிய சக்தி யார் கொடுக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சக்தி. அந்த சக்தியில நம்ம வந்துட்டு எப்பவுமே அதை நம் பிடித்து கொண்டு அவருக்குள் முன்னேறுமாக கண்டிப்பா ஜெயம். தேவ செய்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். நேற்று நாங்கள் வந்தபோது இங்க பார்த்தபோது நம்மளுடைய ஆலயத்தை ரொம்ப அங்க எவ்வளவு நல்லா இருக்குல்ல. பழைய அந்த மொசைக்கெல்லாம் போச்சு, டைல்ஸ் எல்லாம் போட்டாச்சு, பிளாட் இதெல்லாம் பண்ணியாச்சு. நம்மளுடைய ஆலயமே நல்லா, ஈவன் மைக்கினுடைய இது நல்லா அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நேற்று பண்ணி, செந்திலுங்க எல்லாம் பிரதர் எல்லாம் சேர்ந்து எல்லாமே பண்ணி, மைக்கேல் ராஜ் எல்லாம் நேர்த்தியாக, ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இல்லை. முதல்ல வந்துட்டு ரொம்ப அழுக்காக இருந்தது, அதை வந்துட்டு இவ்வளவு நல்லா நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. அதுக்காக தேவனுக்கு நன்றி. அதை சம்பந்தமாக அதோடு சேர்ந்து சிந்திப்போம். ஓகே, 2 நாடகமும் 2 தினவிருத்தாந்தம், 2 Chronicles 29, 15, 16. கொண்டு வந்தார்கள். இங்க பார்க்கும்போது எல்லா சகோதரர்களையும் கூட்டி வருத்தி என்ன சொல்ற, ராஜாவுடைய கட்டளை. நான் வந்துட்டு சாதாரணமா நோட் எடுப்பேன். இன்னைக்கு டைம் இல்லாதனால நான் நோட் எடுக்கல. நான் அதனாலதான் லிஜோட்ட சொன்னேன், லிஜோ இந்த போட்டீங்கன்னா இல்லையா பரவாயில்ல, மக்கார் தான், எல்லாமே மக்கார் தான் பண்ணும், பிரச்சனை இல்லை. இன்னைக்கு எந்திரிச்ச போது 7 மணிக்கு எந்திரிச்சு எனக்கு திடீர்னு மோசஸ் மாதிரி எனக்கு பேக் பெயின், எந்திரிக்கவே முடியல. எனக்கு இல்லாத பேக் பெயின். இன்னைக்கு காலையில பேக் பெயின், பயங்கரமான பேக் பெயின் எல்லாம் வரும், மக்காரெல்லாம் வரும். ஓகே ஓகே. தங்கள் சகோதரரை கூட்டி வருத்தி என்ன சொல்றாரு, அங்க என்ன பாக்குறோம், கூட்டி வருத்தி என்ன பண்றாங்க, அங்க சுத்தம் பண்ணுகின்றார்கள். அதே மாதிரி நாம் என்ன பண்ணணும், சனிக்கிழமை முடிந்த மட்டும் எல்லா சகோதரர்களும் கடந்து வந்து ஆராதனைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். அதே போல வீடுகளில் இருக்கின்ற சகோதரிகள் தங்களை தாங்களே ஆயத்தப்படுத்த வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும். கணவன்மார்களுக்காக, குழந்தைகளுக்காக, சபையில் நடக்க போகின்ற ஒவ்வொரு வேலைக்காக, அதாவது ஜெபம் பண்றவங்களுக்காக வேண்டுங்க, அதை செய்தி கொடுக்கின்றவருக்காக வேண்டுங்க, டெஸ்டிமனி சாட்சியம் கொடுக்கறதுக்காக வேண்டுங்க. ஏன்னா நிறைய பேர் சாட்சியம் கொடுக்கணும்னு இருக்கு, ஆனா அவங்களுக்கு பயம், எப்படி எந்திரிச்சு சாட்சியம் கொடுக்க முடியும், அவங்களுக்குள்ளான பயம், அவங்களுக்குள்ளான ஒரு என்ன சொல்றது, பயங்கரமான ஒரு அவங்க எந்திரிக்க மாட்டாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதேதான் இங்க பார்க்கும்போது அவங்க என்ன பண்ற, சகோதரர்களை கூட்டி வருத்தி அவர்களை சுத்தப்படுத்தி என்ன பண்றாங்க, ஆலயத்துக்குள்ளாக கடந்து புரோகிதர்கள் என்ன பண்றாங்க, ஆசாரியர்கள் என்ன பண்றாங்க,
ஆசாரியர்கள் உள்ள உள்ளே உள்ள போய் ஆலயத்தினுடைய பிரகாரத்துக்குள்ளாக போய் அவங்க என்ன பண்றாங்க? சுத்திகரிக்கிறாங்க. சுத்திகரிச்சு அப்புறம் என்ன பண்றாங்க? லிபியர்கள் என்ன பண்றாங்க? லிபியர்கள் கொண்டு போனார்கள். இங்க பாருங்க, ஆசாரியர்கள் கிளீன் பண்றாங்க. லேவியர்கள் என்ன பண்றாங்க? இந்த லெவி கோத்திரத்திலிருந்து அந்த ஆசாரியர்கள், லெவி கோத்திரத்துலதான் ஆசாரியர்கள். ஆனா ஆசாரியர்கள் என்ன பண்றாங்க? உட்புகுந்து ஆலயத்துக்குள்ளாக உட்புகுந்து எல்லாம் சுத்தம் பண்ணி, லேவியர்கள் என்ன பண்றாங்க? அதை எடுத்து அந்த சுத்தம் பண்ண வேஸ்ட்டுகளை அவங்க என்ன பண்றாங்க? எடுத்து இதுல ஆற்றுக்கரைக்கு கொண்டு போறாங்க. பாருங்க, எப்பவுமே நம்மளுக்கு என்ன வேணும்? கீழ்பட்டு இருக்க வேண்டும். இங்க வந்துட்டு ஆசாரியர்கள்னா ரொம்ப, அதாவது அந்த ஆலயத்தை ஆசாரி கூடாரத்துல கடந்து போய் அவருடைய கர்த்தருடைய எல்லா ஆராதனையை செய்யக்கூடிய அவர்கள் என்ன பண்றாங்க? அங்க பார்க்கும்போது கீழ்த்தரமான வேலை, அதாவது வேலை சுத்தம் பண்றாங்க. சுத்தம் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க? சுத்தம் பண்ணதை லேவியர் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த லேவியர்கள் தான் கொண்டு போயிட்டு அவங்க பண்றாங்க. இதேதான் நம்மளுடைய கிறிஸ்துவ சபையில அந்த மாதிரி ஒரு இதே கிடையாது. எல்லாருமே உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த வேலையை நாம் செய்ய வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு சித்தம். அடுத்ததான் நாம் பார்க்கும்போது 2 நாளாகமத்தினுடைய அதாவது 2 குரோனிக்கல்ஸ் 30:16 இல்ல, நாடகம் 2 நாடகமும் 30:16. ஓகே ஓகே, வாசிங்க ஃபுல். ஓகே, சபையிலே அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தார்கள். ஆகையால் சுத்தமில்லாத எல்லாரையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண லேவியர் அவர்களுக்காக பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடிக்கும் காரியத்தை விசாரித்தார்கள். ஓகே, இங்க வந்துட்டு அந்த ஆசாரிகளுடைய முறைமை என்ன? அதாவது மோசேவனுடைய நியாய பிரமாண பிரகாரம் ஒரு ஆசாரியன் செய்யக்கூடிய அந்த அவனுடைய வேலையை பற்றி நாம் இங்க கண்டோம். ஆசாரியர்கள் செய்யக்கூடிய வேலையிலிருந்து இங்க பார்க்கும்போது ஆலயத்தை சுத்திகரிக்கக்கூடிய வேலையை அவர்கள் செய்கின்றார்கள் ஆசாரியர்கள். பாருங்க, நம்ம என்ன விடுவோம்? நான் ஆசாரியன், நான் பெரிய ஆளு, நான் என்ன பண்ண மாட்டேன், நான் இதெல்லாம் தான் பண்ண மாட்டேன், அதுக்கு வேற ஆளு. சபையில அப்படி இல்லை. சபையில எல்லாருமே என்ன செய்யணுமோ, எதை செய்ய சபையில் தேவையோ அந்த தேவைக்கேற்றபடி நாம் புரிந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? சபையினுடைய காரியங்களில் நாம் செய்ய வேண்டும். அடுத்தாக நாம் இங்க பார்க்கும்போது ஆதியாகமம் 28:16 நம்ம வாசிக்கும். 28:16. பாருங்க, தேவன் வாசம் செய்கின்ற இடம் இல்ல, தேவன் வாசம் செய்கின்ற இடம் தேவாலயம் என்று கருதப்படுகிறது இல்ல. அப்படிதான் நம்ம இது பண்றோம். இந்த தேவாலயம், தேவன் வாசம் செய்கின்ற இந்த தேவாலயத்தில் அங்க யாக்கோபு பார்க்கும்போது இது மெய்யாகவே தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு யார் தெரியும் சொல்லணும்? யார் சொல்லணும்? ஒவ்வொருவரும், அதாவது ஒரு மனுஷன் இங்க யாக்கோபு சொன்னதாக நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆனா ஒவ்வொருவரும் சொல்லணும், இந்த ஆலயம் தேவனுடைய ஆலயம். அப்படிப்பட்ட ஆலயத்தில் என்ன இருக்கக்கூடாது? அசுத்தம் இருக்கக்கூடாது. அசுத்தமே தீர இருக்கக்கூடாது. அசுத்தமற்ற ஒரு தேவாலயம், தூய்மையான தேவாலயம். அந்த தூய்மையான தேவாலயத்துல தூய்மையான விசுவாசிகள் இல்ல, அதுதான் அந்த தூய்மைப்படுத்தும். நம்மை நாமை தூய்மைப்படுத்தி நம்ம இருக்கின்ற இடம் தேவாலயம் எல்லாம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணுவோம்? தூய்மையை பற்றி நம்ம கவலையே படுறதில்லை. தின்னா எடுத்து அங்க வீசுறது, இல்லாட்டி இது கொண்டு வந்துட்டா இங்கே பார்த்தா குழந்தைங்க தின்னுட்டு இருப்பாங்க, இது பண்ணிட்டு இருப்பாங்க, பிஸ்கட்டு கொடுத்து ஆலயத்துக்குள்ளேயே போடுறது, இல்லாட்டி வேற ஒன்றும் பண்றது. அப்படி இருக்கக்கூடாது. தேவாலயங்கிறது தேவன் தங்குகின்ற இடம், தேவன் வாசம் செய்கின்ற இடம், புனிதமான இடம், பரிசுத்தமான இடம். அந்த பரிசுத்தமான இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது?
சுத்தமே பண்ணக்கூடாது இல்ல, அப்படி இருக்கணும். அது 2 நாளாகமம் புத்தகத்துல செகண்ட் குரோனிக்கல்ஸ் 28:24. பாருங்க, இங்க நம்ம பார்க்கும்போது ஒரு ராஜாவை பற்றி பார்க்கிறோம். ஆகாஷ் ராஜா. அவன் அந்த ராஜா என்ன பண்றான்? தேவாலயத்தையே மூடுகின்றான் இல்ல, பரிசுத்தமான அந்த தேவாலயத்தை மூடுகின்ற ராஜா ஆகாஷ் ராஜா. ஆகாஷ் ராஜா அந்த தேவாலயத்தை மூடி என்ன பண்றான்? மற்றவர்கள் யூத மதத்தார்கள் யாருமே அந்த தேவாலயத்துக்குள் பிரவேசிக்க முடியாதபடி தேவாலயத்தை கூட்டி, தேவாலயத்தின் கதவுகளை கூட்டி, கர்த்தரிலிருந்து மக்களை என்ன பண்ண, தேவ மக்களை விலக்குகின்ற ஒரு ராஜாவை பார்க்கின்றோம். நாம் நம்மளுடைய தேசத்திலும் இப்படிதான் பல இடங்களில் நாம் செய்திகள் கேட்கின்றோம். பல இடங்களிலும் தேவாலயங்கள் இடிக்கப்படுகின்றது அல்ல, தேவாலயங்கள் இடிக்கப்படுகின்றது, தேவாலயங்கள் சிதைக்கப்படுகின்றது. தேவாலயத்துல போய் என்ன விசுவாசி ஆராதனை பண்ண முடியாத நிலைமை எவ்வளவோ இடங்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் கொஞ்சம், தமிழ்நாட்டுல கேரளால கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா மற்றுள்ள இடங்கள்ல போகும்போது ஆராதனை கூட்டங்கள், தேவாலயங்கள் இடிக்கப்படுகின்றது, நாசம் செய்யப்படுகின்றது. அப்படிப்பட்ட நிலைமையில தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட அதிகாரிகள், அப்படிப்பட்ட அதாவது ஆட்சியில் இருக்கின்றவர்கள் என்ன பண்றாங்க? தேவாலயத்தை இடிக்கும்படியாக, தேவாலயத்துக்கு கெடுதல் உண்டாக்கும்படியாக மக்களை என்ன பண்றாங்க? அவங்களை கிளறி விட்டு மக்கள், கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராக நிற்க வச்சுட்டாங்க. இன்னைக்கு இவர் சொன்னாரு இல்ல, நமக்கு தேர்தல் வந்திருக்கின்றது, தேர்தல் வந்திருக்கின்றது, நம்ம நினைச்ச ஒண்ணுமே நடக்காது. நம்ம ஓட்டு போடுறதுனால யாரும் ஜெயிக்க போறதும் கிடையாது, யாரும் தோக்க போறதும் கிடையாது. ஆனா கர்த்தருக்கு என்ன சித்தமோ, கர்த்தருக்கு சித்தம், கர்த்தருடைய சித்தம் என்னவோ அது நடக்கும். யாரை ஆட்சியில வைக்கணும், யாரை ஆட்சியில் எப்ப மாற்றணுங்கிறது கர்த்தருடைய சித்தம், கர்த்தருக்கு தெரியும். நாம ஓட்டு போறதுனால யாரும் ஜெயிக்க போறது கிடையாது, யாரும் தோக்க போறதும் கிடையாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும் ஒரு ஆளை, ஒருத்தரை எது வரைக்கும் வைக்கணும், எப்ப மட்டும் வைக்கணும், எதற்காக வைக்க வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். அவருடைய முடிவு, அவருடைய சித்தம். அவருக்கு சித்தமானால் ஆட்சிகள் மாறும், அவருக்கு சித்தமான ஆட்சிகள் தொடரும். நாம் வந்துட்டு அதை பத்தி நம்ம பயக்க வேண்டிய தேவையே இல்லை. ஓ, இவர் இருந்தா தான் எல்லாமே நடக்கும், இல்ல இவரு போனாதான் இல்ல, இது அப்படி தேவையே இல்லை. பாருங்க, ஆகாஷ் ராஜா இதை மூடி போட்டு போன பிறகு அவனுடைய மகனே வந்துட்டு என்ன பண்றாரு? எசேக்கியா ராஜா அந்த தேவாலயத்தை திறக்கின்றார் இல்ல. நாங்க பார்ப்போம் 2 நாளாகமம் 29:3. வாசிங்க. பாருங்க, இங்க ஆகாஷ் ராஜா அந்த தேவாலயத்தை மூடி அசுத்தம் பண்ணிறான். அசுத்தம் பண்ண அதே ராஜாவுடைய மகன் திரும்ப வந்துட்டு என்ன பண்றார்? அந்த தேவாலயத்தை திறந்து அங்க என்ன லேவியரை கூட்டி அவர்களை பரிசுத்த பண்ணப்படுத்தி என்ன சொல்றாரு? நீங்க வந்துட்டு தேவாலயத்தை திறந்து அதனுடைய அசுத்திகள் எல்லாம், மலினங்கள் எல்லாம் அகற்றி இஸ்ரவேலுடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி நீங்கள். அதுதான் நான் இங்கே பார்க்கிறோம் இல்ல. அது 2 நாளாகமும் 29, செகண்ட் குரோனிக்கல்ஸ் 29:16. பாருங்க, தேவாலயத்தில் ஆராதனை செய்யக்கூடிய அந்த தேவாலயம் மலினமாக்கப்படுகின்றது,
அந்த மலினமாக்கப்பட்ட அந்த தேவாலயத்திலிருந்து மலினங்களை என்ன பண்றாங்க அவங்க லேவியர்கள். நாம் இங்க பாக்குறோம் எவ்வளவு கோத்திரம், 12 கோத்திரம் இல்ல, 12 கோத்திரத்துல லேவியர்கள் கர்த்தருக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இல்ல, கர்த்தருக்காக கர்த்தருடைய பணிவிடைகளை செய்யக்கூடிய அந்த லேவிய கோத்திரத்தில் கூப்பிட்டு ராஜா சொல்றாரு, நீங்க போய் உங்களை பரிசுத்தப்படுத்தி எல்லாம் எல்லாம் செய்யுங்க. அவங்களும் தேவ வாக்கியத்துக்கு, அதாவது அங்க நம்ம ரொம்ப அண்டர்லைன் போடணும், தேவனின் நியாய பிரமாணத்தை அதை ஏற்று அவங்க என்ன பண்றாங்க, போய் எல்லாற்றையும் நீக்கி போடுகின்றார்கள். நீக்கி போட்டு அந்த ஆலயத்தை சுத்திகரித்து ஆராதனைக்கு யோக்கியமாக அதை மாற்றுகின்றார்கள். நாம் இப்ப நம்மளுடைய நிலைமை என்ன, நம்மளுடைய வாழ்க்கையில நம்மை சோதிப்போம். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, நாம் எப்படி இருக்கின்றோம்? 1 கொரிந்தியர் 6:19. 1 கொரிந்தியர் 6:19. சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களின் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. நீங்கள் உங்களுடையவன் அல்ல என்றும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபையில பழைய ஏற்பாட்டுல ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல தேவனை மகிமைப்படுத்தினார்கள் இல்ல, ஒரு இடம் தான், அந்த இடத்துலதான் பலியிடுவார்கள், அந்த இடத்துலதான் தேவன் தங்கியிருப்பதாக அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா புதிய ஏற்பாடு காலங்கள்ல, இந்த காலத்துல சபைங்கிறது நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயம் இல்ல, தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றோம். இது கைகளால் கட்டப்பட்ட ஆலயம். ஓகே, தேவன் தங்கியிருக்கின்றார், நாம் கூடி வருகின்றோம். ஆனா ஒவ்வொரு விசுவாசியும் நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றோம். அந்த ஆலயத்தை நாம் எப்படி வச்சிருக்கணும், சுத்தமா வச்சிருக்கணும். நம்மளுடைய சரீரத்துல அழுக்கு இருந்ததுன்னா, மலினம் இருந்திருந்தா எப்படி இருக்கும், அந்த இதெல்லாம் அகற்றி தூய்மைப்படுத்தி நம்ம சரீரத்தை தூய்மைப்படுத்தி நம்மளுடைய ஆவியை தூய்மைப்படுத்தி கருத்துக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாக இருக்க வேண்டும். நம்மை நாமே பரிசோதிக்க வேண்டும். தேவ சபையில வந்து நாம் தேவனுடைய ஆராதனையில் பங்கு கொள்ளும் போது எப்படி இருக்கணும், நம்மளுடைய முழு இதயம் தூய்மை உள்ளதாக இருக்க வேண்டும். நம்மளுடைய வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தரை கனப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். கர்த்தரை கனப்படுத்தப்பட்டால் நம்முடைய இதயத்திலிருந்து வருகின்ற வார்த்தை, நம்மளுடைய இதயத்திலிருந்து வருகின்ற சிந்தனையும் மலினமாக அசுத்தியாக இருந்தால் எப்படி இருக்கும், தேவனுக்கு பிரயோஜனமா இருக்குமா? நம்ம வந்து ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வர்றோம், சொல்லுவாங்க சண்டே கிறிஸ்டின், அப்படியா நம்மளுடைய வாழ்க்கை? சண்டே கிறிஸ்துவர்களாக இருக்கின்றோமா? சண்டே மட்டும் வருவோம், சண்டே வந்து உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தூங்கி கொஞ்சம் வசனம் கேட்டு கொஞ்சம் பேர் 4 பேர் எந்திரிப்பாங்க, அந்த 4 பேர் ஆராய்ச்சி 2 பேர் இது பண்ணுவாங்க. அப்படி இல்லை. எல்லாருமே, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. எல்லாருமே எந்திரிச்சு தேவனை ஆராதிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தேவனுடைய வசனத்திலிருந்து என்ன பண்ணணும், உங்களுடைய தேவ செய்தி அல்லாட்டி தேவ சிந்தனையை நாம் கொடுக்க வேண்டும். ஆராதனைக்கு ஏதுவான சிந்தனைகளை கொடுக்க வேண்டும். உங்களுடைய டியூட்டி, பெண்கள் உங்களுடைய டியூட்டி, ஆராதிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக நீங்க ஜெபம் பண்ண வேண்டும். முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ண வேண்டும். செய்தி கொடுக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ணுவதற்காக ஜெபம் பண்ண வேண்டும். அதுதான் உங்களுடைய டியூட்டி. நம்ம வந்துட்டு ஒவ்வொரு தினமும் குடும்ப ஜெபம் வேணும். இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு மொபைல் பார்க்கறக்கே டைம் இல்லை, வாட்ஸ்அப் பார்க்கறக்கே டைம் இல்லை, ஃபேஸ்புக் பார்க்கறக்கு டைம் இல்லை, யூடியூப் பார்க்கறக்கு டைம் இல்லை, சேனல்ல வர இது பார்க்கறக்கு டைம் இல்லை. எங்க குடும்ப ஜெபம் இருக்கா? குடும்ப ஜெபம் இல்லை, ஒண்ணும் இல்லை. அப்புறம் வந்தா சகோதரா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. வீட்டுல சந்தோஷமே இல்லை, வீட்டுல சமாதானமே இல்லை, வேலையில ஒரு விருப்பம் இல்லை. ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபம் பண்ணல, நான் முழங்கால் படியிடல. நமக்காக மட்டுமில்ல, மற்றவர்களுக்காக, நம்ம கூட இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபம் பண்றது இல்ல.
அப்படி இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம், வந்துட்டு ஜார்ஜுக்கு வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப இதா இருக்கு, ஜெபம் பண்ணுங்க. அவரும் நல்லது இல்லை, அவரும் ஓகே சிஸ்டர் டோன்ட் வரி, நாங்க பண்ணிடுறோம். முதல்ல உங்களுடைய டியூட்டி, முதல்ல குடும்ப ஜெபம் நடத்துங்க. குடும்ப ஜெபம் இருக்கா வீட்டுல? பைபிள் வாசிக்கிறீங்களா? பைபிள் வந்து வாசிச்சு நீங்க அதை தியானிக்கின்றீர்களா? அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் போதும். தியானி இதை வாசிச்சு தியானிக்க வேண்டும். அதனுடைய பொருள் என்னன்னு தேவனோடு கேட்க வேண்டும். கேட்டுட்டு அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும், பேசணும். அல்லாம சும்மா வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு, அதான் சண்டே கிறிஸ்டின்ஸ், ஞாயிறு மட்டும் வருவாங்க, மற்ற நாள்ல என்னன்னு தெரியாது. அவங்க வராட்டி நம்ம கூப்பிட்டு கேட்கணும், என்ன சிஸ்டர், என்ன பிரதர், என்னாச்சு, ஏன் வரல? ஐயோ பிரதர் எனக்கு இன்னது. அப்பதான் நம்மளுக்கே தெரியும், நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது. நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றோம். அந்த ஆலயத்தை எப்படி இருக்கும், சுத்திகரித்து வைத்திருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். பரிசுத்த தேவனை தரிசிக்க வரும்போது நம்மளுடைய இதயம், நம்முடைய சரீரம் பரிசுத்தியா இருந்தா தான் அந்த பரிசுத்த தேவனை நம்ம சந்திக்க முடியும். ஒரு சாதா சீஃப் மினிஸ்டர், ஒரு சாதா பிரைம் மினிஸ்டர், ஒரு சாதா மந்திரி பார்க்கறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணிட்டு செண்டடிச்சு பவுடரை போட்டு அதை போட்டு இதை போட்டு நம்ம போறோம். எவ்வளவுதான் போறோம். அதை 5 மணிக்கு மினிஸ்டர் வர்றாருன்னா, சீஃப் மினிஸ்டர் வர்றாருன்னா நம்ம 3 மணிக்கே போய் நிக்கணும். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம போய் நின்றுவோம். 3 மணி நேரத்துக்கு முன்னாடி. தேவனை தரிசிப்பதற்கு, தேவனை இது பண்றதுக்கு 9:30 மணினா 9:30 மணி இல்ல, அப்படி லேட் ஆனாலும் பரவாயில்ல, தொடங்கட்டு, பாட்டு தொடங்கிட்டு போகலாம். அதான் நம்மளுடைய நிலைமை. என்னை உள்பட நம்மளுடைய நிலைமை என்ன? நாம் எங்க இருக்கின்றோம்? நம்மை நாமே சோதிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 4:4-5. பாருங்க, இங்க பவுல் அடிகளார் என்ன சொல்றாரு, என்னை தீர்ப்பார். ஏன்னா நான் மற்றவர்களையும் தீர்ப்பாக்கவில்லை. கர்த்தருடைய வருகையின் போது கர்த்தர் தான் என்ன பண்ணுவார், நியாயம் தீர்ப்பார். நான் சும்மா வெளிய தோற்றத்தை வைத்து, இவர் இப்படிதான், இல்லாட்டி அவர் அப்படிதான், இவங்க இப்படிதான், மற்றவர்களை குற்றம் சுமத்தாமல் என்ன பண்ணணும், முதல்ல நான் ஒரு பரிசுத்தி உள்ள விசுவாசி என்ன பண்ணணும், இப்படிதான் இருக்கணும் வாழ்க்கை. மற்றவர்களை குற்றம் சுமத்துவது அல்ல ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கை. பரிசுத்தவான் வாழ்க்கை என்பது மற்றவர்களை குற்றம் சுமத்தாமல், மற்றவர்களை குற்றத்தை கண்டுபிடிக்காம அவங்களை தாங்கக்கூடியது, அவங்களுக்காக ஜெபம் பண்ணக்கூடியதான் ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கை. ஆனா உடனடியா அவங்க அப்படி, இவங்க இப்படி, அவங்க இப்படி இல்ல. ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கை என்பது மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணி மற்றவர்களை தாங்கக்கூடிய வாழ்க்கை தான் ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கை, ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையாக இருக்கா? மற்றவர்களை தாங்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கா? மற்றவர்களை நாம வந்துட்டு நியாயம் தீர்க்கவே வேண்டாம். நம்மளுடைய வாழ்க்கை வந்துட்டு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனை உயர்த்துகின்ற வாழ்க்கை. அப்படி இருக்கணும். அப்பதான் வந்து நான் சாட்சியம் சொல்ல முடியாது. என்னுடைய வாழ்க்கை சாட்சியற்ற வாழ்க்கை இல்ல. நான் என்ன வேணா என்ன சொல்லிக்கலாம், என்னுடைய பேரு வேணா பெருசா போட்டுக்கலாம், ஆனா அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை இல்ல. அடுத்ததாக நம்ம பார்ப்போம். நீதிமொழிகள் 28:13. நீதிமொழிகள் Proverbs 28. பாருங்க, இங்க வேதம் சொல்கிறது ரொம்ப கிளியரா, நம்முடைய பாவங்களை மறைக்காமல் தேவனோடு ஏற்று சொல்ல வேண்டிய எல்லாம் நம்முடைய அந்தரங்கமான பாவங்களையும் என்ன சொல்லணும்,
தேவனுக்கு முன்பாக எடுத்து சொல்லி தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். ஆராதனைக்கு முன்னாடி, ஆராதனைக்கு வந்து உட்கார்ந்தல்ல, ஆராதனைக்கு வரதுக்கு முன்னாடியே நான் ஏதாவது தப்பிதம் பண்ணா, ஏதாவது பாவம் பண்ணியிருந்தா தேவனிடத்தில் போய் தேவனோடு நான் என்னுடைய தேவன் அறிக்கையிட்டு என்ன அந்த பாவத்துக்கு வந்து ஒப்புரவாக வேண்டும் இல்ல. அது இல்லாம இங்க வந்துட்டு ஆராதனை டைம்ல வந்துட்டு கர்த்தாவே நான் ஏதோ பாவம் பண்ணியிருந்தேன் என்ன மன்னி, அப்படி இல்லை. அந்த மன்னிப்பே ஆகாது. ஒப்புரவு. ஒப்புரவுன்னா என்ன தெரியுங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து, ஒப்புரவுங்கிறது வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இது பண்ணணும், அதுதான் ஒப்புரவு. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நான் போய் அவரிடத்தில் என்னுடைய பாவத்தை நான் அறிக்கையிடும் போது, நான் எனக்கு தெரிந்த பாவங்களோ தெரியாத பாவங்களோ தெரியாமல் செஞ்ச பாவம் கூட நான் அறிக்கையிடும் போது நான் ஒப்புரவாக்கப்படுகின்றேன். ஒப்புரவாகும் போது நம்முடைய இதயத்தில் தேவன் சமாதானத்தை கொடுக்கின்றார். ஓ ஓ மகனே, இனி அதை செய்யக்கூடாது, இனி அதை செய்யக்கூடாது, அதோட விட்டுறோம். அந்த பாவத்திலிருந்து பூர்ணமாக நம்ம என்ன பண்ணணும்? விடுதலையாக வேண்டும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நம்ம அடுத்த நம்ம பார்க்கும்போது 1 யோவான் 1:8-9, 1 யோவான் 1 John 1:8-9. ஆமா பாருங்க, நம்ம யாரும் வந்துட்டு நம் பரிசுத்தவான்கள் தான். ஆனா பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு பின்பாக நாம் நிற்கும் போதுதான் நாம் பரிசுத்தவான்கள். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம எல்லாம் இந்த ஜடத்தில் வாழ்கின்றவர்கள், மாம்ச பிரகாரமான மாம்சத்தோடு வாழ்கின்ற சாதாரண ஜனங்கள், சாதாரண மனிதர்கள். நமக்குள்ளாகவும் பாவம் இருக்கு. அந்த பாவம் நாம் என்ன பண்ணணும்? எனக்கு இல்ல பாவம் இல்லை, நான் வந்துட்டு இல்லை இல்லை நான் பாவம் பண்ணாத பயங்கரமான புண்ணியாத்மான்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. நம்மளுடைய கண்களால், நம்மளுடைய கைகளால், நம்மளுடைய கால்களால், நம்மளுடைய சிந்தனையால் பாவம் செய்கின்றவர்கள். நாம் பாவம் செய்யும் போது என்ன, ஏதோ ஒரு சின்ன ஒரு பாவம் செய்தாலும் கூடி நாம் தேவனுடைய சந்நிதியில் வந்து தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். தேவனோட ஒப்புரவாய்தான் ஆயத்துக்குள்ள கடந்து வந்து இந்த ஆராதனையில் பங்கு கொள்ள வேண்டும். இந்த அப்பத்திலிருந்தும் இரத்தத்திலிருந்தும் நாம் என்ன பண்ணணும்? பங்கு கொள்ள முடியும். அல்லாட்டி 1 கொரிந்தியர் அவர் சொன்ன மாதிரி அந்த என்ன, அநேகர் எப்படி இருக்காங்க? நித்திரை அடைந்திருக்கின்றார்கள், வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை. அப்படியே தூக்கமயக்கம், வாழ்க்கையில ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை. நித்திரை அடைந்த வாழ்க்கைன்னா நிம்மதியற்ற வாழ்க்கை. என்ன ஆனாலும் அவங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லை, என்ன ஆனாலும் ஒரு சந்தோஷம் இல்லை. சந்தோஷமற்ற வாழ்க்கை, சமாதானமற்ற வாழ்க்கை, நிம்மதியற்ற வாழ்க்கை, அதான் நித்திரை அடைந்த வாழ்க்கை. இதுக்குள்ளாக நம்ம கையை வைக்கும் போதே நம்மளுடைய பாவங்களுக்கு நம்ம பூர்ணமாக நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? விடுதல் கிடைச்சிருக்க வேண்டும், விடுதலை கிடைச்சிருக்கணும். விடுதல் கிடைக்காம நம்ம கைகள் வைக்கவே கூடாது. ஒப்புரவு ரொம்ப முக்கியம். அடுத்த 2 நாடகமும் 28-24 வாய்ப்பு. பாருங்க, இங்க ஆகாஷ் ராஜா இந்த எசேக்கியா ராஜாவுடைய அப்பா அந்த தேசத்தை ஆண்டபோது என்ன பண்றாரு? தேவாலயத்தை மூடுறது மட்டுமில்லை, என்ன பண்றாரு? விக்கிரகங்களை உண்டு பண்ணி விக்கிரகங்களை வணங்கக்கூடிய ரீதியில என்ன பண்றாரு? அந்த தேசம் எங்கும். நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிதான். நம்மளுடைய அப்பா, நம்மளுடைய அம்மா, அல்லது நம்மளுடைய கணவன், நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி காரியங்கள் செய்யலாம். நம்ம அதுல இருந்து விழுந்து போகக்கூடாது. நம்மளுடைய தேவனுக்காக நம்ம என்ன பண்ணணும்? எப்பொழுது உணர்வுள்ளதாக இருக்க வேண்டும். சிலப்ப ஹஸ்பண்ட் சொல்லலாம், எதுக்கு இந்த வாரம் போக வேண்டாம் ஆராதனைக்கு, ரொம்ப இதா இருக்கு, அடுத்த வாரம் போய்க்கலாம்.
மனைவி ஐயோ எனக்கு ரொம்ப தலைவலி, இந்த வாரம் போகாட்டி என்ன பிரச்சனை இல்லை, அல்லாட்டி இங்க போலாம், அங்க போயிட்டு வரலாம், ஒரு சினிமா பார்த்துட்டு வரலாம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கு, இன்னைக்கு இன்னும் ஆராதனைக்கு தான் எப்பவுமே போறோமே, இந்த இன்னொரு நாள் இன்னைக்கு போயிட்டு வந்துடலாம், இல்லாட்டி வேற எங்கேயோ போயிட்டு வரலாம், பிரச்சனை இல்லை. இன்னைக்கு என்ன இதுல நீ விழுந்து போக கூடாது. விழுந்து போகாம என்ன கர்த்தருக்காக நீங்க நிக்க வேண்டும், நாம் நிக்க வேண்டும். ஏன்னா சமயம் சமீபித்திருக்கின்றது, காலம் சமீபித்திருக்கின்றது, அவருடைய வருகை எப்பொழுது யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு நடக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும், இன்றைக்கு நம்மளுடைய தேசத்துல நடக்க போகின்ற இந்த தேர்தலும் கூடி அதைத்தான் பறைசாற்றுகிறது. இன்னைக்கு இது மட்டும் இல்ல, இஸ்ரேல் யுத்தம், காசா யுத்தம் எப்படியெல்லாம் திரும்புது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாது தெரியாது. ஆனா அதை காட்டுறதே வந்துட்டு என்ன, தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேற்றம் தான். இன்னைக்கு இஸ்ரவேல் தனிமைப்பட்டு கொண்டிருக்கின்றது. இஸ்ரவேல் உலகத்திலிருந்து என்ன பண்றது, தனிமையாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்கள் என்ன, அவர்களுடைய ஆயுதங்களையும் அவர்களுடைய படைக்கோப்புகளையும் எங்களுக்கு பலம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஒண்ணும் கிடையாது. இஸ்ரவேலை காக்கக்கூடிய தேவன் இருக்கின்றார் என்று எப்ப அவங்க நம்புறாங்களோ, எப்ப அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகின்றார்களோ, அன்னைக்குதான் இயேசு ராஜா வரப்போகிறார். இல்ல, இதுதான் வேதம் சொல்கின்றது. அதுக்காகத்தான் இந்த உலகமே காத்துக் கொண்டிருக்கின்றது, கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை. அதற்கான எல்லா காரியங்களும் நடக்கின்றது. இன்னைக்கு நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அதுதான், டிஜிட்டலைசேஷன். அதே மாதிரி நிறைய காரியங்கள் அங்கதான் போயிட்டு இருக்கு. நம்ம நினைப்போம் டிவியில எல்லாம் பார்க்கும்போது, டிஜிட்டலைசேஷன் பார்க்கும்போது மோடி ஐயா பண்ணாரு, இப்படி இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்க, ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்டு எவ்வளவோ வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் நடந்தே தீரும், இவைகளெல்லாம் நடந்தே தீரும். அது உலகத்துல எல்லா இடங்கள்லும், இந்தியா மட்டும் இல்ல, எல்லா இடங்களும், உலகத்துல எல்லா இடங்கள்லையும் இவைகளெல்லாம் நடந்தே தீரும். இயேசு ராஜாவுடைய வருகை சமீபித்திருக்கின்றது. இனி காலம் இல்லை, நெருங்கி கொண்டிருக்கின்றது. உலகம் ஒரு பேரழிவுக்குள்ளாக போக போகின்றது. எல்லாருக்குமே தெரியும். எல்லாம் உலக நாட்டினுடைய எல்லா அதிபர்களுக்கும், எல்லா ஜனாதிபதிக்கும், எல்லா பிரதமர் எல்லாருக்குமே தெரியும், உலகம் ஒரு அழிவுக்கு நோக்கி போய் கொண்டிருக்கின்றது. நாம் அந்த அழிவுக்கு போகக்கூடாது. நாம் தேவனுடைய மக்கள், கர்த்தருடைய மக்கள். நாம் என்ன பண்ணணும், அதுதான் அவர் சொல்லியிருக்கார். நான் இவைகளெல்லாம் முன்னமே உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன், விழித்திருங்கள். நாம் விழித்திருக்கோமா? நம்மை நாமே சோதிப்போம். நாம் விழித்திருக்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கை எங்க இருக்கு? தூய்மை உள்ள வாழ்க்கையா, இல்லாட்டி ஆகாஷ் மூடி வச்ச மாதிரி அந்த தேவாலயத்தை மூடி வைத்துக் கொண்டு நம்மளுடைய இதய கதவுகளை மூடி இருக்கின்றோமா? நம்மை நாமே சோதித்து பார்ப்போம், எங்க இருக்கோம். இன்றைக்கு கர்த்தருடைய நாள். இந்த கர்த்தருடைய நாள்ல நம்மை நாமே சோதிப்போம். கர்த்தாவே, நான் ஏதோ தப்பிதமா நான் செய்திருந்தா என்னை மன்னியும் கர்த்தாவே. 2 வாரமா நான் சர்ச்சுக்கே வரல, ஆனா இன்னைக்கு வந்துட்டு உங்களுடைய பந்தியில நான் பங்கு கொடுத்தேன். கர்த்தாவே, நான் ஏதோ தப்பு பண்ணியிருந்தா மன்னியும் கர்த்தாவே. எனக்கு பக்கத்து வீட்டுக்காரருக்கு நான் ஏதோ தப்பா பேசிட்டேன், என்னுடைய சபையில் இருக்க ஏதோ சகோதரோடு கூடி நான் தப்பா பேசிட்டேன், சகோதரியோடு கூடி தப்பா பேசிட்டேன், என்னை மன்னியும் கர்த்தாவே. நம்ம சொல்றோமா, செய்கிறோமா? அதுதான் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை. அதுதான் கர்த்தர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறது. அல்லாம ஞாயிற்றுக்கிழமை வந்து சும்மா உட்கார்ந்து சும்மா போறதுன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டு, அர்த்தம் உள்ளது கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது ஒரு மதத்தினுடைய கோட்பாடு அல்ல, தேவனுடைய கோட்பாடு. அந்த கோட்பாடை நாம் கடைபிடித்து தேவனோடு சேர்ந்து வாழ்வதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.